வணக்கம். வருகிற நவம்பர் 30, டிசம்பர் 1 ஆகிய இரு நாட்களிலும் சிலப்பதிகார மாநாடு ஆஸ்திரேலியாவில் உள்ள சிட்னி மாநகரில் நடைபெறவுள்ளது. அதனை ஒட்டி சிலப்பதிகாரம் பற்றிய சில செய்திகளை நாம் பரிமாறிக்கொள்வோம். சிலப்பதிகாரத்திற்கு வரலாற்று காப்பியம் என்ற சிறப்பு பெயரும் உண்டு. காரணம், வரலாற்று கூறுகளை எல்லாம் மிகச் சிறப்பாக சொல்லுகிற காரணத்தில் அதுக்கு வரலாற்று காப்பியம் என்ற பெயரும் உண்டு. சிலப்பதிகாரத்திலே 5வது காதையாக உள்ளது இந்திர விழா காதை. அதனை சுருக்கம் பார்ப்போம். பூம்புகார் கண்டது புதுவிழா கோலம், இன்பம் காண இந்திர விழா கோலம், புன்னகை முகத்துடன் பூம்புகார் மக்கள், மகிழ்ச்சி நிறைந்த மருவூர் பாக்கம், பாங்குடன் திகழும் பட்டினப்பாக்கம், வணிகர் கடைகளும் வானலாவிய பொருள்களும் கணிகையர் வீதியும் கவிநிகர் மாளிகையும் நறுமணப் பொருளுடன் நாளங்காடியும் எங்கனும் காட்சியாய் எழிலாய் தோன்றியது. மரத்தில் சிறந்த மகளிர் பூப்பொழியும் மறவர்கள் பலரும் வஞ்சினமும் ஒளிந்தனர். பாங்குற நடத்திய பட்டிமன்றமும் ஆங்காங்கு அமைந்த தோரண வாயிலும் கண்ணுக்கு விருந்தாய் காட்சி நல்கின. துன்பமுற்றோருக்கு துயர்கள் களைய வெள்ளிடை மன்றம், இளஞ்சி மன்றம், நெடுங்கல் மன்றம், பூதமன்றம், பாவை மன்றம் பாங்காய் நின்றன. இந்திர விழாவின் தொடக்க முடிவினை யானை மீதுள்ள முரசால் முழங்க கடவுள் உருவங்களை நீராட்டி மகிழ்ந்தனர் மக்கள். கணவனும் மனைவியும் விருந்தினரை ஓம்பி ஊடலை களைந்து கூடலில் இறைந்தனர். இந்திர விழா காணும் இனிய நன்னாளில் கற்பு கண்ணகியின் இடக்கண் துடைத்தது, நற்றவ மாதேவியின் வழக்கண் துடைத்தது. இதுதான் இந்திர விழா காதையின் சுருக்கம். நன்றி, வணக்கம்.